இன்ஜெக்டபிள் எல்காரண்டைன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணணும், எவ்வளவு டோசேஜ் எடுக்கணும், இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய டவுட் கேட்டாங்க. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. அதை வந்து நான் கிளியரா வந்து டீகோட் பண்றேன். யாரெல்லாம் வந்துட்டு கண்டஸ்ட் ப்ரெப்ல இருக்காங்களோ இல்ல வந்து ஃபேட் லாஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மேக்சிமம் இதை வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டா வந்துட்டு நிறைய பாடி பில்டர்ஸ் வந்துட்டு ஃபாரின்ல கன்சிடர் பண்றாங்க. ஈவன் தோ இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் பாப்புலரா இருக்கு. நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸும் நான் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தேன். இது வந்து சேஃப் தான், வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பேப்பர்ஸ்ல வந்து சேஃப் தான் போட்டிருக்காங்க. இதோட டோசேஜ் பாத்தீங்கன்னா 30 ml வருது, 10 ml வருது, 200 mg per ml வந்து டோசேஜ் வருது. இது வந்து ஒரு இன்சுலின் சிலிண்டர்ல வந்துட்டு நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து 20 mg கணக்கு. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்க 20 to 40 mg எடுக்கலாம். இது வந்து எய்தர் நீங்க ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுக்கணும். ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு 15 minutes கேப்ல இன்சுலின் சிலிண்டர் வந்துட்டு உங்க இன்ட்ரா மஸ்குலர்ல எய்தர் தைல, கூட்ல இல்லைன்னா வந்து ஷோல்டர்ல இல்ல லேட்ல வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணலாம். 45 டிகிரி ட்ரிட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து டைரக்டா உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து மிக்ஸ் ஆகுறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபேட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு யாரெல்லாம் டெர்மின் யூஸ் பண்றீங்களோ அவனெல்லாம் அதை தூக்கி போட்டு அட்லீஸ்ட் அந்த இன்ஜெக்டபிள் எல்காரண்டைனாவது வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.